ஆதாரம்லாம் தேவையில்லை, நான் சொல்வதுதான் ஆதாரம். ஷாஃபி இமாம் சொன்னார், ஹனஃபி இமாம் சொன்னார், மாலிக் இமாம் சொன்னார், ஹம்பலி இமாம் சொன்னார், முன்னோர்கள் சொன்னார்கள், நாதாக்கள் சொன்னார்கள், மகான்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள். ஊர் மக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தோம், தொப்புளிலே தான் கை கட்டுவோம், கருகுமணி தான் கட்டுவோம், வாழமரம் தான் கட்டுவோம், மௌலிது தான் ஓதுவோம், பாத்தியாக்கள் தான் ஓதுவோம். வஹியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். மீலாது விழா கொண்டாடுவோம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், எவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நினைவுறுத்தப்பட்ட பின்னால் அதை எவன் புறக்கணித்து விடுகின்றானோ அத்தகைய பாவிகளை நாம் பழி வாங்கியே தீருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க விட்டுருவோம், உங்களை சண்டை வேண்டாம், எங்களுக்கு அதுக்கு தேவையும் இல்லை, வன்முறை பாதை நாங்கள் காட்டவும் இல்லை, சத்தியத்தை சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற அத்தகைய பாவிகளை நான் பழி வாங்கியே தீருவேன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்க தப்பிப்பீர்களா? என் அருமை சகோதரர்களே, உண்மையாக உளம் திறந்து அன்போடு சொல்லுகின்றேன், அல்லாஹ்வை நோக்கி வருவீர்கள் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஈடற்றத்தை பெறத்தக்கதாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சிறுதொண்டநல்லூர் கிளை நடத்தக்கூடிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். தூதரின் வழியே தூய வழி என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, தூய்மையான இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹீயின் வாயிலாக அறிவித்த பிறகு அதை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுடைய நிலைமை எவ்வாறு மாறியது என்பதை நாம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த வஹீ என்கின்ற இந்த தூய மார்க்கம் எது போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை நம்மால் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூது செய்தியை கொண்டு வருவதற்கு முன்னால் அவர்கள் பல்வேறு விதமான கடவுள் கொள்கையில இருந்தார்கள். காபாவில 365 சிலைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி போன்ற நபிமார்களுடைய சிலைகள் என்று சொல்லி அங்கே பல சிலைகளையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அவர்கள் ஹஜ்ஜுக்கு தவாப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வணக்க முறைகளை எடுத்துக்கொண்டால் அது குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சீட்டி அடிக்கிறதும் கை தட்டுறதும் தான் அவர்களுடைய வணக்க முறையாக இருந்தது. திருமண முறைகளை எடுத்துக்கொண்டால், திருமணம் இப்ப நாம எப்படி மார்க்க அடிப்படையில் செய்கின்றோமோ அந்த முறைகள் எல்லாம் வருகின்ற காலத்துக்கு முன்னால் மக்காவிலே வாழ்ந்த அந்த மக்களுடைய திருமணம் என்பது அவர்கள் பெரும்பாலும் பெண்களை ஒரு போக பொருளாக பயன்படுத்துகின்ற நிலைதான் அவரிடத்தில் இருந்தது. பெண்களுக்கு ஆன்மா இருக்கின்றதா என்று சர்ச்சை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய மனநிலை சென்றதை நாம பார்க்க முடிகின்றது. பெண்கள் விபச்சாரத்தினுடைய உச்சாணி கொம்பிலே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய வீட்டிலே தான் விபச்சாரம் நடக்கின்றது என்று கொடி ஏற்றி வைத்து விபச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டிலே ஒரு மோசமான நிலை சென்று கொண்டிருந்தது. ஒரு குடும்பம் என்றோ ஒரு திட்டம் என்றோ இதான் வாழ்க்கை என்றோ இதான் வழிமுறை என்றோ எந்த ஒரு சூழலும் இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழுகின்ற சூழல் நிலவியது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் வட்டிலே அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். வலியவர்கள் மிகைக்கக்கூடியவர்களாகவும் எளியவர்கள் ஏறி மேய்க்கப்படக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். திருட்டு, கொலை, கொள்ளை எல்லாம் சர்வ சாதாரணமான ஒன்றாக இருந்த நிலையை நாம பார்க்கிறோம். நீதி பரிபாலனம் என்கின்ற ஒன்றே அங்க இல்லை. எவன் அடிதடி செய்கின்றானோ, எவன் கம்பெடுக்கின்றானோ, எவன் கத்தி அடிக்கின்றானோ அவர்கள்தான் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய தலைவர்களாக அங்கே இருந்தார்கள். ஒரு ஒளிமிக்க சட்டமோ அதற்கான
சமுதாயத்தில் ஏதாவது நீதி பரிபாலனம் இருந்ததா? சட்ட ரீதியாகவும் இல்லை. சமுதாயத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள். குறைஷியர் என்று சொன்னால் நாங்கள் உயர்ந்தவர்கள், வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மனிதர்களாகவே பார்க்க மாட்டாங்க, மூன்றாம் தர நான்காம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்பட்டார்கள். அரபி பேசுபவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அஜமிகள் என்று சொன்னார்கள். அரபி மொழி பேசக்கூடியவர்கள் தான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்ற இருமாப்போடு இருந்தார்கள். இனப்பெருமையும் குலப்பெருமையும் அவர்களிடத்தில் ஊறி கிடந்தது. சாகக்கூடிய நிலையில இருந்தா கூட குலப்பெருமையை காக்க வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். அந்த நாட்டு மக்களுடைய, அந்த பிரதேச மக்களுடைய பொழுதுபோக்கை எடுத்துக்கொண்டால் இசைக்கருவிகளை ஒலிக்க விடுவதும், சாராயத்தை குடிக்கிறதும், கூத்து கும்மாளம் அடிப்பதும், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பொழுதுபோக்கு அம்சங்களாக இருந்தது. இதையெல்லாம் அப்படியே நாம் ஒரு காட்சியாக உருவகப்படுத்தி ஒரு மனக்கண் முன்னால் கொண்டு வருவோம் என்று சொன்னால் இவர்கள் மனிதர்களா அல்லது மனிதர்களுடைய போர்வையில் இருக்கக்கூடிய மிருகங்களா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் இருந்தது. ஒட்டுமொத்தத்தையும் ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், தந்தை இறந்ததற்கு பின்னால் தன்னுடைய தந்தை திருமணம் செய்திருந்த தாயவே இவர் மகன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மோசமான கேடுகட்ட ஒரு இழிந்த நிலையில அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருந்தது. இப்படி ஒரு மோசமான சூழலிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக மக்காவிற்கு அனுப்பப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூது செய்தியை கொண்டு வந்த நேரத்திலே அந்த மக்கா நகரம் இரண்டு குழுக்களாக பிரிகின்றது. ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஒரு சாரார் நிராகரித்து விடுகின்றார்கள். அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன காரணத்தை சொன்னார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், நிராகரிக்கக்கூடியவர்கள் என்ன காரணத்தினால் நிராகரித்தார்கள்? முகமதே, நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சிலைகளை வணங்க வேண்டாம் என்று சொல்றீங்க, மூட பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்றீங்க, தாயத்து தகடு பில்லி சூனியம் போன்ற மூட பழக்கங்களை விட்டு விலக சொல்லுகின்றீர்கள், தாயை மதிக்க சொல்லுகின்றீர்கள், பெண்ணுக்கு கண்ணியத்தை கொடுக்க சொல்லுகின்றீர்கள், எல்லாமே ஓகே தான், கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் எதிலே கண்டோமோ அதிலே தான் இருப்போம். நாங்கள் லாத்து உஸ்ஸா மனா போன்ற தெய்வங்களை எங்களுடைய கடவுளர்களாக காலம் காலமாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வருகின்றோம். காலம் காலமாக நாங்கள் எதை வழிபட்டு கொண்டு வந்தோமோ அதை உன்னுடைய சொல்லுக்காக நாங்கள் விட்டுவிடக்கூடியவர்களாக இல்லை என்று அவர்கள் மறுத்ததற்கு, மூதாதையர்கள் செய்து வந்த செயலை நாங்கள் விட தயாரில்லை என்பதையே ஒரு காரணமாக வைத்தார்கள். எவ்வளவு அறிவார்ந்த வாதங்களை எடுத்து வைத்த போதும் சரி, தெளிவான முறையில் எடுத்து சொன்ன போதும் சரி, இதை மறுப்பதற்கு அவர்கள்கிட்ட எந்த விதமான நியாயமான காரணங்களும் இருக்கவில்லை. மனோ இச்சையை அவர்கள் மார்க்கமாக்கிய, தங்கள் மனம் எதையெல்லாம் சொல்லுகின்றதோ அதை அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக, இதுதான் மார்க்கம் என்று நம்பக்கூடியவர்களாக திட்டவட்டமாக அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே வந்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்களிலும் மூழ்கி இருந்த ஒரு சாரார் தான் ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்கள். அப்படி நுழைந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான பழக்க வழக்கங்களையும், கடவுள் வழிபாட்டு முறைகளையும், திருமண நடைமுறைகளையும், வழிபாட்டு முறைகளையும், சட்டங்களையும் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூது செய்தியை கொண்டு வந்தார்களோ, எந்த வகி செய்தியை கொண்டு வந்தார்களோ அந்த வகி மட்டும்தான் மார்க்கம், தூதர் காட்டிய அந்த வழி மட்டும்தான் தூய்மையான மார்க்கம் என்று நம்பி தன்னுடைய அனைத்து விதமான பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்தார்கள். இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழையுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டானே, அந்த கட்டளையை ஏற்று அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொண்டு
ஈமான் கொண்டார்கள், முஸ்லிமாக நடந்தும் காட்டினார்கள். இவர்கள்தான் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக, அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக, அல்லாஹுடைய மன்னிப்பிற்குரியவர்களாக அந்த சமுதாயத்தில் ஒரு சாரார் மாறினார்கள் என்று சொன்னால், அவர்கள் இதுகாரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு தூதர் காட்டிய உன்னத வழியிலே வந்ததுதான் பிரதானமான காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நபி தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அது போன்ற ஈமான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே நுழைந்து விடும் என்று சொன்னால், இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே சிறுதொண்டாநல்லூரிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் நாம் இந்த ஊரிலே வசித்து வருகின்றோம். நம்முடைய உள்ளத்திலே ஈமான் நுழையும் என்று சொன்னால் அது எது போன்ற மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? ஈமான்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மார்க்கத்தை நமக்கு போதித்தார்கள்? மறைவான 6 விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்ள சொன்னார்களே, அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, மறுமையை நம்புவது, இறை தூதர்களை நம்புவது, விதியை நம்புவது, திருக்குரானை வேதத்தை நம்புவது போன்ற 6 நம்பிக்கைகளையும் ஒருவர் முழுமையாக நம்பிக்கை கொள்வார் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒருவர் மொழிவார் என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையிலே உடன்பாடு ஏற்படுகின்றது. என்ன உடன்பாடு? இறைவா, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாருமே இல்லை, நான் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன், நீ என்னுடைய எஜமானனாக இருக்கின்றாய். அதான் அதுக்கு அர்த்தம். நீதான் வணக்கத்துக்குரியவன் என்று சொன்னால் நான் என்னவாகிறேன்? வணங்கக்கூடியவனாக ஆகின்றேன். அல்லாஹ் வணங்கப்படக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். எனவே அவன் ரப்பாக எஜமானனாக இருக்கின்றான், நான் அடிமையாக ஆகிவிடுகின்றேன். நான் அடிமையாக ஆகிவிட்டேன் என்று சொன்னால் இந்த அடிமைக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வரும். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான், என்னுடைய புறத்திலே இருந்து உங்களுக்கு நேர் வழிகாட்டுதல் வரும். அதை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். ஒருவர் முஸ்லிமான தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது இந்துவுடைய வீட்டில் பிறந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவருடைய வீட்டில் பிறந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி, அவர் ஈமான் கொள்ளுதல் என்று சொன்னால், இறை நம்பிக்கை கொள்ளுதல் என்று சொன்னால், அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் வர வேண்டும்? அல்லாஹுடைய புறத்திலே இருந்து நேர் வழிகாட்டுதல் வருகின்றது. அந்த வழிகாட்டுதலை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதுதான் நேர் வழியை பின்பற்றுவது. அப்படி யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கின்றான். இந்த அடிப்படையிலே இந்த சிறுதொண்டாநல்லூரில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை இருக்கின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தை கொண்டு வந்த நேரத்திலே மக்காவிலே வாழ்ந்த மக்களிலே ஒரு சாரார் ஈமான் கொண்டு தூதர் காட்டிய வழியை தூய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததை போல நாமும் அதே தூதர் காட்டிய வழியை தூய மார்க்கமாக வாழுவோம் என்று சொன்னால் அதுதானே வெற்றிக்குண்டான வழியாக இருக்க முடியும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகின்றார்கள், இதை நாம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாதானே முஸ்லீமா இருக்க முடியும். எந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அல்லாஹ்வை அவர் மறுப்பாரா? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக, அல்லாஹ்வை நம்பக்கூடியவராக, அவனுடைய வேதத்தை நம்பக்கூடியவராக இருந்தால் தான் ஒரு முஸ்லீமா இருக்க முடியும். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னால் இறை தூதர் என்ன வழியை கொண்டு வந்தார்களோ, என்ன பாதையை காட்டினார்களோ, அந்த தூதருடைய பாதையின்படி நடப்பது தானே ஒரு முஸ்லீமுடைய இலக்கணமாக இருக்க முடியும். அப்ப நாம நம்முடைய சொந்த கருத்துக்களை கையில மடியில போட்டு சொல்லாமல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் எடுத்து சொல்லுகின்றோமே, இதுல யார் மனசை யார் காயப்படுத்த போறோம்? காயப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே வேலையே இல்லையே. மார்க்க ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லுகின்றோம், அன்பான முறையில் சொல்றோம். நீங்க காது கொடுத்து செவிதாழ்த்தி கேளுங்கள் என்னருமை சகோதரர்களே. திருமணம் என்கின்ற ஒன்று இருக்குதுல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்ததன் முதல் இறக்கின்ற வரையில, மரணிக்கின்ற வரையில எதையெல்லாம் செய்ய வேண்டும்,
எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆதமுக்கு சொன்னாலே என்னுடைய புறத்திலிருந்து நேர்வழி காட்டுதல் வரும் என்று அல்லாஹ் சொன்னான். நேர்வழியை அல்லாஹ் காட்டிவிட்டான். திருமணம் என்று சொன்னால் பெண் வீட்டிலே இருந்து வரதட்சணை வாங்குகின்றார்கள். அப்படி மார்க்கம் சொல்லுகின்றதா? மார்க்கம் சொல்லுகின்றது என்று நம்ம ஆதாரபூர்வமாக நீங்க குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ எடுத்து காமிச்சா, பொண்ணு வீட்டில் காசு வாங்கினோம்னா கசக்கவா செய்யுது? நல்லா தானே இருக்கும். நானும் வாங்குறேன். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே தவி ஜமாத்திலிருந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் அவர்கள் நகை வாங்கினா அதை வித்து நல்ல காரோ வண்டியோ பங்களாவோ வீடோ வாங்கி கட்டி நல்ல வசதியாக வாழ தெரியாதவர்களா? அவர்களுக்கு வாய் இல்லையா? வயிறு இல்லையா? சுகங்களை அனுபவிக்கக்கூடிய தெம்பு உள்ளத்தில் இல்லையா? உடலில் இல்லையா? எல்லாமே இருக்கு. ஏன் நாம செய்யாம இருக்கிறோம்? வரதட்சணை வாங்குவதற்கு மார்க்கம் அதற்கு அனுமதிக்கின்றதா? இல்லை. அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடுகின்றான்? நீ மகர் குடி என்று ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான். அப்ப திருமணத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மகரை கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. திருமணத்துக்கு முதல் நாளிலே எதை ஆரம்பிக்கிறோம்? எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதோ அதை விட்டுறோம். எதை செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கின்றதோ அந்த ஃபாத்தியாக்களை பரக்கத்தாக திருமணத்திலே ஓத ஆரம்பிக்கின்றோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாத்தியா, கல்யாணத்துக்காக பந்தக்கால் நடுவாங்க, அதுக்கு ஒரு ஃபாத்தியா, கல்யாணத்துக்கு அன்னைக்கு மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபாத்தியா, திருமணம் முடிஞ்சு 40வது நாளையில ஒரு ஃபாத்தியா, திருமணத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய கூட்டுதுவா, இதெல்லாம் செய்கின்றோமே. இது மார்க்கத்தில் யார் கற்றுக் கொடுத்தது? வாழை மரத்தை கொண்டு போய் கட்டுறோம். கேட்டா என்ன சொல்றோம்? வாழைப்பழம் எப்படி வாழை மரம் வந்து வாழையடி வாழையாக ஒரு வாழை மரத்தை வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து பக்கத்தில் வாழை மரம் வந்துகிட்டே இருக்கும். கல்யாணத்தில் கொண்டு போய் நாமளும் வாழை மரத்தை கெட்டுனா வாழையடி வாழையாக உன் சந்ததி வளரும். அப்படியே புள்ள குட்டியெல்லாம் பெத்து போட்டு நீ என்ன செய்யலாம்? சந்தோஷமாக வாழலாம். கருகமணின்னு கொண்டு போய் உன்னை கட்டுறோம். பிற மதத்தவர்கள் தாலி கட்டுவதை போல அதை பார்த்து ஏதோ ஒரு வகையில் காப்பி அடித்துக் கொண்டு கருகமணி என்கின்ற ஒன்றை கட்டுகின்றோம். இப்படி இப்படி இதெல்லாம் சொன்னோம்லாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, புரிவதற்காக நாம சொல்றோம். இதையெல்லாம் செய்யறோம்ல, யாருடைய அனுமதியின் பேரில் இதை செய்கின்றோம்? கருகமணி கட்டுவதற்கு குரானிலே ஆதாரம் இருக்கின்றதா? அல்லாஹுடைய தூதர் கருகமணி கட்டினார்களா? 11க்கும் மேற்பட்ட திருமணங்கள் முடித்தார்கள். ஒரே ஒரு திருமணத்திலாவது அல்லாஹுடைய தூதர் கருகமணி கட்டி காட்டினார்களா? திருமணத்தில் வாழை மரம் கட்டினார்களா? சவுதியிலே பாலைவனத்தில் வாழை மரம் முளையுமா? இதெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் செய்கின்றார்கள். அதுதான் கூத்து. வாழையடி வாழையாக நீங்கள் வளருவீர்கள், அதனால் வாழை மரம் கட்டுங்கள் என்று சொன்னார்களா? எந்த திருமணங்கள் எளிமையாக நடத்தப்படுமோ அதிலேதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கின்றது என்று எந்த தூதர் சொன்னார்களோ வாழை மரம் கட்டுங்கள், அதிலேதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கு என்று சொன்னார்களா? சொன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவன் தமிழகம் எங்கும் வாழை மரத்தை அடித்து தூள் கிளப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? சொல்லாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரால் வாழை மரத்தை கட்டுறீங்களே, கருகமணியை போடுகின்றீர்களே, பாத்தியாக்களை ஓதுகின்றீர்களே, கூட்டுதுவாக்களை செய்கின்றீர்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? அன்பான முறையில் கேட்கும். திட்டவே இல்லை. ஏதாவது திட்டணுமா? அசிங்கமா பேசணுமா? ஆபாசமா பேசுறோமா? கேவலப்படுத்துறோமா? உண்மை இல்லையே. மார்க்க ரீதியாக என்ன ஆதாரம்? நாம் ஈமான் கொண்டு விட்டோம். இந்த ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்முடைய வாழ்க்கையில அனைத்துக்கும் வழிகாட்டுவதற்கு போதுமானவர்களாக இருக்கின்றார்கள். நீங்க மார்க்கத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை கொடுங்க, நாம கேட்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பள்ளிவாசல் இமாம்கிட்ட போய் கேளுங்க. இன்னைக்கு இஷா தொழுகை முடிஞ்சுல, ஃபஜ்ருக்கு அப்புறம் போய் கேளுங்க. இமாம் கருகமணி கட்டி திருமணம் பண்ணி வைக்கிறீங்களே, கருகமணி கட்டுறதுக்கு ஆதாரம் இருக்குதா? கேளுங்களேன். ஆதாரம் இருந்தால் இதே சிறுதொண்டாநல்லூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடைய கிளைய அலுவலகத்தில் வந்து நீங்க ஆதாரத்தை ஒப்படைங்க. குரான்ல இருந்து எடுத்து காட்டட்டும், ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டட்டும். அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறோம்? உங்களோட சேர்ந்து நாங்க பெரிய கருகமணியாக 1 மீட்டருக்கு கருகமணி நாங்க எங்களுடைய மனைவிமார்களுக்கு கட்டி வரைக்கும் நாங்க தயாரா இருக்கணும். காட்டுவீர்களா? அடுத்து என்ன நடக்குது? இப்ப இந்த நடைமுறைகளை எல்லாம் நாம கடந்து போக முடியுமா?
இதெல்லாம் எங்க இருந்து வருது? சரி, குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இப்ப கருகமணி எப்படி வந்துச்சு, வாழைமரம் எப்படி வந்துச்சு, இந்த பாத்தியாக்கள் எங்க வந்துச்சு, பந்தக்கால் எப்படி நட்டீர்கள், எல்லாம் பார்த்தீங்கன்னா பிற மத கலாச்சாரம். அவங்க எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை அப்படியே பார்த்து 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 காப்பி அடித்து செய்கின்றோமே. இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? எவர் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. நீ தொப்பி போட்டிருந்தாலும் சரி, தாடி வச்சிருந்தாலும் சரி, ஃபர்தா போட்டிருந்தாலும் சரி, நான் ஒரு அக்மாக்கு முஸ்லிம் என்று நீ உன்னை சொல்லிக் கொண்டாலும் சரி, ஒருவன் பிற சமுதாய மக்கள் எதை செய்கின்றார்களோ அது போன்ற ஒன்றை காப்பியடித்து செய்வான் என்று சொன்னால், அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுவான் என்று சொன்னால், தாலிக்கு பதிலாக தானே கருகமணி, அவங்க கட்டின அதே வாழை மரம் தானே வச்சிருக்கிறோம். அவர்கள் அதை நம்புகின்றார்கள். அவர்களுடைய மார்க்கம், அவருடைய கொள்கை, அதுக்குள்ள நம்ம போகவே இல்லை. உனக்கென்று கொடுக்கப்பட்ட மார்க்கத்திலே அது இருக்கின்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை செய்கின்றார்கள். நீ என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா இவர்கள் உட்கார்ந்து ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. மீலாது விழா என்ற பேர்ல கேக்க வாங்கி கட் பண்ணி ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அது மாதிரி நாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு பர்த்டே கொண்டாடுறோம் என்று மீலாது விழாக்களை நடத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனா ரசூலா என்ன சொல்றாங்க? நீ என்னை சேர்ந்தவனே இல்லை. ஏன்? நான் எதை கொண்டு வந்தேனோ அந்த மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு பிற மத கலாச்சாரத்தை நீ பின்பற்றி விட்டாய், எனவே நீ என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உட்கார்ந்தா பாத்தியா, நின்றா பாத்தியா, நடந்தா பாத்தியா என்று ஏராளமான பாத்தியாக்களை உருவாக்கி அதை மார்க்கம் என்ற பெயரால் நடைமுறைப்படுத்துகின்றார்களே. இப்படி மார்க்கத்தில் இல்லாத புதிதாக உருவாக்கக்கூடிய இந்த காரியங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? செய்திகளிலேயே மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், நடைமுறையிலேயே மிகவும் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாகும். காரியங்களிலேயே தீயது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவாகக்கூடியவை அனைத்துமே பிதஅத்துகளாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் மனிதனை நரகத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. நசையில 1578வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு. நாங்க என்ன சொல்றோம்? இந்த பாத்தியாக்கள் திருமணத்தின் போது நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி 40ஆம் பாத்தியா, பந்தக்கால் நடுவதற்கு பாத்தியா, மாப்பிள்ளை தலையில தலப்பாகை வைக்கிறதுக்கு பாத்தியா, வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புருஷனை முண்டாட்டி அனுப்புறதுக்கு ஒரு பாத்தியா என்று ஏராளமான பாத்தியாக்களை ஓதுகின்றீர்களே. இந்த பிதஅத்தான காரியத்திற்கு மார்க்கத்தில் ஆதாரம் எங்கே? இந்த பிதஅத்தான காரியங்கள் வழிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்களே. இந்த பிதஅத்துகள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுகின்றார்களே. என் அருமை சகோதரர்களே, நாங்கள் இதை கேட்டு உங்களை போன்று இருந்த மக்கள் தான் தமிழகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கேட்டு சிந்தித்து யோசித்து ஆய்வு செய்து எங்க பள்ளிவாசல் இமாம்கிட்ட போய் நான் கேட்டேன். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சென்னையில் பள்ளிவாசல் இமாம்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் ஆதாரத்தை கேட்டேன். உனக்கு 7 கலிமா தெரியுமா, 5 கலிமா தெரியுமா, அல்ஹம்து சூராக்கு அர்த்தம் தெரியுமா என்று விரட்டி விட்டார்கள். பிறகு குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்து ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்து இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையில் லட்சக்கணக்கான மக்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களால் யார், எங்கிருந்து வந்தார்கள்? குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்து சிந்தித்து ஆய்வு செய்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில அணிதிரண்டு நிற்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஷபே பராத் என்கின்ற ஒன்றை கொண்டாடுகின்றார்கள், அமர்க்கலப்படுத்துவார்கள். இறந்து போன முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3 யாசின் ஓதி அதற்காக கரிசோர்லாம் ஆக்கி படையல் வைப்பதை போன்ற படையெல்லாம் வைத்து இந்த பாத்தியாக்கள் திடபுடலாக செய்யப்படுகின்றது. இதையெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில்
மசானா கொள்ளை என்று ஒன்று வச்சிருப்பாங்க. நாங்கள் வாழக்கூடிய சென்னையில் அந்த பழக்கம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கானு தெரியல. என்னையா மசானா கொள்ளை என்று கேட்டால், இதே மாதிரி செத்து போனவர்களுக்கு காரியம் செய்கிறோம், திதி தேவசம் செய்கிறோம் என்று சிறப்பாக ஒரு நாளை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? சபே பராத் என்ற பேரில் 3 யாசின் ஓதி முன்னோர்களுக்கு கத்தம் செய்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கதிஜா அம்மையார் மரணித்தார்களே, அவர்கள் ஷாபான் 15 சபே பராத் கொண்டாடினார்களா? ஒரே ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க ஓதுறோம், சபே பராத் நாங்க ஓதுவதற்கு தயார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் அறிவிக்கின்றோம். எந்த பிரச்சனையுமே வேண்டாம். இந்த மேடையிலே இருக்கிறோம், மீட்டிங் முடிஞ்சிட்டீங்க, உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க. பாய் நீங்க இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டீங்க பாய், தௌஹீத் ஜமாத்துக்காரங்க, குர்ஆன்ல இருக்கு பாய் சபே பராத். சபே பராத்ங்கிறது அரபி வார்த்தை இல்லை. எப்படி குர்ஆன்ல இருக்கும்? இல்லதான் ஹதீஸை கொண்டு வந்து காட்டுங்க. ஷாபான் 15 சபே பராத் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை செய்தால் செய்வதில் நமக்கு என்ன தடங்கள் இருக்கின்றது? ஆதாரத்தை கொடுக்க தயாரா? இல்ல. அப்ப நாம மார்க்கம் என்ற பேரில் இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க? பாய் இன்னைக்கு வந்துட்டு நீங்களாம் 1000 சொல்லுவீங்க, அதெல்லாம் எங்களால கேட்க முடியுமா? காலங்காலமா நாங்க எங்க பள்ளிவாசலிலே நாங்க சபே பராத் ஓதுறோம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, யாசின் ஓதுனா தப்பா, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுனா தப்பா? இந்த நஜாத்துக்காரங்க குர்ஆனே ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க, துவா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை புகழ வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். இறந்தவர்களுக்காக துவா கேட்கறது தப்பா? நம்ம என்ன கேட்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க? எங்க சபே பராத் என்கின்ற ஒன்றை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களா? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்த ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலே மாற்று கருத்து கொள்வதற்கு ஈமான் கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக திட்டவட்டமாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மார்க்கம் என்ற பேரிலே இது கூடும், இது கூடாது, இது ஹலால், இது ஹராம், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்ற உரிமையை அல்லாஹ் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கின்றான். தூதர் கூட அவர்களாக நினைச்சு உன்னை ஹராமாக்க முடியாது. அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் எதை ஹலால் என்று சொன்னானோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹலால் என்று சொல்லுவார்கள். தூதராக தானாக நினைத்து கூட ஒன்றை ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்லுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் மார்க்கத்தில் புதிதாக சபே பராத் கொண்டாடுகின்றீர்களே, இதுக்கு என்ன ஆதாரம்? ஒன்னு சொல்றாங்க, காலங்காலமாக நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம், எங்க முன்னோர்கள் இதைத்தான் செய்தார்கள், இதான் ஆதாரமா? நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் அருளியதின் பக்கமும் தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால், எங்கள் மூதாதையரை எதில் நாங்கள் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதுமானது என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர் எதையும் தெரியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா? எவ்வளவு அழகா அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. எப்பா முன்னோர்கள் செய்தார்கள், முன்னோர்கள் செய்தார்கள் நீங்க சொல்றியப்பா, ஓ முன்னோர்கள் எதையுமே தெரியாதவர்களாகவும் நேர்வழியில் நடக்காதவர்களாகவும் இருந்தாலுமா? இதைத்தான மக்கத்து காபியர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை கொண்டு வந்து சொன்ன நேரத்திலே, இந்த 365 சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள், உங்களை படைத்த அந்த ஒரு இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் சொன்ன பதில் என்ன? எங்கள் முன்னோர்களை எதிரே கண்டோமோ அதைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? காலங்காலமாக இந்த சபே பராத்தை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு வரோம், நாங்க சொன்னா நீங்க கேட்கவே வேண்டாம். நாங்க சொன்னோமா? நாங்க சொல்றதை கேளுங்க, நாங்க சொன்னோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் எடுத்து ஆதாரமாக காட்டுகின்றோம். அதன் அடிப்படையில் செய்கின்ற காரியங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காத நிலையை பார்க்கிறோம். பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து
தொழுகை முடிந்த பின்னால் கூட்டு துவா கேட்கிறாங்க. ஏன் கூட்டு துவா கேட்குறீங்க? அவங்களுடைய தேவையை அவங்கவுங்க கேட்க வேண்டியதானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. ஒருத்தருக்கு 7 புள்ள இருக்கும், புள்ள வேணான்னு நினைப்பாரு. ஒருத்தருக்கு புள்ளையே இருக்காது, புள்ள வேணும்னு நினைப்பாரு. 2 பேருக்கு சேர்த்து எப்படி ஒரு துவா கேட்பீங்க? ஒருத்தருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. ஒருத்தர் ஒரு பொண்டாட்டியை வச்சே என்னால் வாழ முடியலன்னு தலையில கை வச்சுக்கிட்டு இருப்பாரு. 2 பேருக்கு சேர்த்து எப்படி ஒரே துவா கேட்பீங்க? கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் தேவைகள் இருக்கும். இமாம் சலாம் கொடுத்து விட்டால் அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, கூட்டுதுவா ஓதுறீங்களாங்க, நாங்களும் ஓதுறோங்க, நாங்க அறிவிக்கிறோம், டிக்ளேர் பண்றோம், கோமா கூட பேசலங்க, அன்பா சொல்றோம், நாங்கள் கூட்டுதுவா ஓத தயார். எப்ப செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில தொழுகைகளிலே என்றைக்காவது ஒரு நாள் அவங்க கூட்டுதுவா ஓதினார்களா? மாறாக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தம் இல்லாமல் நினைப்பீராக, கவனமற்றவராக நீ ஆகிவிடாதீர் என்று அல்லாஹ் 7வது அத்தியாயத்துடைய 205வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை எப்படி திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது பணிவா கேளுங்கிறான், உள்ளச்சத்தோடு கேளுங்கிறான். மைக்கில் உட்கார்ந்துக்கிட்டு நாம துவா கேட்கிறோமே, இதுல ஏதாவது பணிவு இருக்குதா? பணிவு இல்லையேங்க. ரகசியமா கேட்குமாறு அல்லாஹ் சொல்றானே, அச்சத்தோடு கேட்குமாறு சொல்றானே. அப்ப குர்ஆனிலையும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரும் செய்து காட்டாமல் இன்னைக்கு நீங்க கூட்டுதுவா என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகின்றீர்கள் என்று சொன்னால் இதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு துவா கேட்க தெரியாது. யாருக்கு? மந்தவர்களுக்கு துவா கேட்க தெரியாதான். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அரபியில கேட்டாதான் அல்லாஹ்வுக்கு விளங்கும், தமிழ்ல கேட்டா அல்லாஹ்வுக்கு புரியாதா? பிரார்த்தனைகள் ஒன்று இருக்குங்க, இன்னென்ன பிரார்த்தனைன்னு இருக்குல்ல, அதை நம்ம என்ன செய்யலாம்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பிரார்த்தனை செய்யுமாறு சொல்றான். அதை மரணம் செய்தும் ஒருத்தர் கேட்கலாம், அது சிறந்ததுதான். அவருக்கென்று தனிப்பட்ட முறையில் பல தேவைகள் இருக்குமே, அதை தமிழ்ல கேட்டா அல்லாஹ்க்கு விளங்காதா? அல்லாஹ் புரிய மாட்டானா? அப்படி சொல்ல வராங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பூஜாரி வேண்டும், ஒரு இடைத்தரகர் வேண்டும் என்ற சிஸ்டம் எப்படி பிற மதங்களிலே இருக்கின்றதோ அதுபோல நான் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு நான் இருக்கேன். உனக்கு அதெல்லாம் எதுவுமே கேட்க தெரியாது, அதெல்லாம் அரபியில கேட்கணும், அதெல்லாம் பயங்கரமான விஷயம். நீ அல்லாஹ் கிட்ட போக முடியாது, நான் தான் கேட்பேன். உன் வேலை என்ன? ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன் போயிட வேண்டியதுதான். ஒரு நாளா 2 நாளா? எங்க ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி வரான், அவன் சாவத்தட்டி அல்லாஹ்ட்ட கேட்க விடாத அளவுக்கு இடையில நிக்கிறது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்து காட்டினார்களா? மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? நீங்க உங்களை இறைவனத்தில் கேளுங்கன்னு சொன்னாங்க, ரப்பிட்ட கேளுங்கன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னிஃபா இன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பத்தி கேட்கிறாங்க, நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கின்றேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டு, அவருடைய பிடரி நரம்பை விட அல்லாஹ் சமீபமாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அவ்வளவு நெருக்கத்தில் அல்லாஹ் இருக்கிறானே, நான் கேட்டா அல்லாஹ் எனக்கு தரமாட்டானா? தருவான் என்று ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் எனக்கு அருகில் இருக்கலாம், கேட்டா தருவான் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட்டுதுவா என்ற பேரில் ஒரு புதிய விதத்தை கொண்டு வந்ததன் மூலம் அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில இடைவெளியை உண்டு பண்றீர்களே, இதுல நியாயம் இருக்குதா? மார்க்கம் என்ற பேரால் இதுக்கு ஆதாரம் இருக்குதா? இல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுற என்ன கேட்டாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாய் இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக செய்கிறோம், தெளிவாக சொல்லியாச்சு, புரியுற மாதிரி சொல்லியாச்சு, ஆனாலும் இதை செய்யத்தான் செய்வார்கள். திருந்தினா ரொம்ப சந்தோஷம். அவருடைய மன இச்சை இருக்குல்லங்க, அவங்க மனத்துடைய விருப்பம் இருக்குல்ல, இதுதான் சரி, நீ சொல்றத நான் எப்படி கேட்பேன் என்ற நிலையை ஒருவன் அடைவான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா? அல்லாஹ் எதை வஹியாக அறிவித்தானோ, எதை வேதமாக சொன்னானோ, எந்த தூதரை அனுப்பி அதற்கு வழிகாட்டினானோ, பாருங்க அல்லாஹ் வேதத்தை கொடுத்துட்டு
அந்த வேதத்தின்படி வாழ்வதற்காகவே அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்பியிருக்கான். 23 ஆண்டுகள் வாழ்ந்து காமிச்சு இப்படிதான் தொழுகணும், இப்படிதான் துவா கேட்கணும், இப்படிதான் சலாம் கொடுக்கணும், இப்படிதான் ஒழு செய்ய வேண்டும் என்று தூதர் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இதை செய்யுங்கப்பா என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாரை கடவுளாக ஆக்குறாங்க? மனோ இச்சை தான் கடவுள். நான் என்ன நினைக்கிறேன் அதான் மார்க்கம். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறதுக்கு தயார் இல்லை. அல்லாஹ் சொன்னாலும் சரி, ரசூல் சொன்னாலும் சரி, என் மனோ இச்சை என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் நான் மார்க்கமாக ஆக்குவேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் பாரதூரமான வழிகேடு இல்லையா அது? அல்லாஹ் கேட்கிறான், தன் சுய விருப்பத்தை தனது கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா? அவனுக்கு நீர் பாதுகாவலராக இருப்பீரா? இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்கிறான். சுய விருப்பத்தை மனோ இச்சையை ஒருவன் பின்பற்றுகின்றானே அவனுக்கு நீ பாதுகாவலராக இருப்பியா? அல்லாஹ் எவ்வளவு கடும் கோபமாக கேட்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? பாய் நாங்கள் எல்லாமே இந்த பாத்தியா ஓதுறது சரி, கூட்டுதுவா ஓதுறது சரி, யாசின் ஓதுறது சரி, இறந்தவர்களுக்காக நாங்கள் போய் மூன்றாம் கத்தம், 40ஆம் கத்தம், வருஷங்கத்தம், 7ஆம் கத்தம் என்று ஓதுறமே, இதெல்லாம் எதற்காக? எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக என்று சொல்லுவார்கள். கண்ணீர் விடுவார்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். கேட்டா நமக்கே ஆச்சு பிரமிப்பா இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க? வார்த்தைகளிலே மெருகூட்டி அழகுபட அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை அலங்காரமாக அமைத்துக் கொள்ளுவார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? எங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுடைய இறுதி இலக்கு என்னங்க? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதுதானே ஆன்மீகவாதிகளுடைய இறுதி இலக்கா இருக்கு. எந்த ஜமாத்தில் வேணாலும் இருங்க, சுன்னத் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, ஜாக்கு கட்சிகள், எஸ்டிபிஐ, தமுமுக என்று எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் சரி, ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து நான் கடவுளை நம்புறேன்னு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க, ஏன்பா கடவுளை வணங்குறேன்னு கேட்டா, கடவுளுடைய அனுக்கிரகம் எனக்கு வேண்டும், கடவுளுடைய உள்ளத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவான். அதுக்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்றான். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். அந்த ஒருவனை ஒருவன் வணங்குவான் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அதாங்க இலக்கணம். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற வழி என்ன? என் தூதரை நேசிப்பா. அவர் என்னுடைய புறத்திலிருந்து வந்த வகை செய்தியை உங்களுக்கு எடுத்து சொல்றார். தூதருடைய வழியை ஒருவன் பின்பற்றாமல் முல்லாக்கள் சொன்னார்கள், நாதாக்கள் சொன்னார்கள், மகான்கள் சொன்னார்கள், ஊர் பெரியர்கள் சொன்னார்கள், ஜமாத்தார்கள் சொன்னார்கள், எங்க ஊர் கூட்டம் போட்டு நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியுமா? பெற முடியாது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி தூதரை பின்பற்றுவது. தூதரை பின்பற்றுவதை தவிர்த்து வேற எந்த வழிமுறையை ஒருவன் கொண்டு வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறவே முடியாது. சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரீங்க. வீட்டுக்கு உள்ளக்க போறாங்கங்க, வீட்டுக்கு பால் காய்ச்சணும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நீ பார்த்துருக்கீங்களா? இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏங்க புது வீடு கட்டிருக்கோம், 7ஆம் தேதி வீட்டில் பால் காய்ச்சிரும், 9 மணிக்கு பாத்தியா வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏமா பால் காய்ச்சிற? பால் பொங்குற மாதிரி நாங்கள் இன்பத்தோடு நாங்கள் பொங்குவோம், பொசுங்குவோம். நம்ம கடைசியில் எங்க போய் பொங்குறது? பால் பொங்குற மாதிரி நீங்கள் பொங்குவீர்கள், எனவே நீங்கள் பால் பொங்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? ஏங்க சிறுநீர் கழிக்கிறது எப்படி, எச்சி துப்புறது எப்படின்ற வரைக்கும் வழிகாட்டின அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வீடு கட்டினா என்ன செய்யணுங்கிறத சொல்லியிருப்பாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்க விருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க, தாராளமா விருந்து கொடுக்கலாம். பால் காய்ச்சி பொங்க வச்சுதான் வீட்டுக்குள்ள போகணும்ன்ற வழிமுறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவனுடைய அதிகாரத்தை கையில எடுப்பதற்குண்டான ஒரு சூழலை உங்களுக்கு யார் உருவாக்கியது? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே.
அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் பால் காய்ச்சுறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அடிக்கல் நட்டுவாங்க. ஒரு பள்ளம் தோண்டி செங்கலை கொண்டு வந்து அதை வைத்து அதுக்கு ஒரு பாத்தியா, அதுக்கு நம்ம அஜரத்து போவார் 500 ரூபாய் வாங்கிட்டு வந்துடும். அவ்வளவுதான். என்னவன் பாத்தியா ஓதிட்டாராம். சின்ன சைஸ் வீடா இருந்தா அதுக்கு ஒரு பாத்தியா, பெரிய சைஸ் வீடா இருந்தா அதுக்கு ஒரு பாத்தியா. பாத்திகா பாத்திகா ஓடி வீடு அடிக்கல் நாட்டுவதற்கு ஓதினீர்களே, இது யாருடைய கலாச்சாரம்? பிரமத கலாச்சாரம் இல்லையா? உங்கள் நெஞ்சில ஈரம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா? டிட்டோங்க. அவன் என்ன செய்யறானோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. நீ தேர் இழுக்கிறியா, நான் சப்பரம் இழுக்கிறேன். நீ சிலையை வச்சு வணங்குவியா, நான் தர்கா வச்சு வணங்குவேன், படுக்க வச்சு அவளியா வணங்குவேன். நீ தாலி கட்டுறியா, நான் கருகமணி கட்டுவேன். எந்த வகையிலே நான் என்ன செய்ய மாட்டேன், சளைச்சு நிற்க மாட்டேன் என்று ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் பிற மத கலாச்சாரங்களை அப்படியே காப்பி எடுத்து செய்கின்றோமே. இதுதான் மார்க்கம் என்று மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சொல்லுகின்றோமே. இதை நீங்கள் சொல்லுகின்ற மார்க்கம் என்று நம்பி மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களே. நாளைக்கு மறுமையிலே நீங்கள் அவர்களை காப்பாற்றுவீர்களா? ஆலிம் பெருமக்களே, கண்ணியமா சொல்றேன் பாருங்க. திட்டினா கேவலமா பேசினா எவ்வளவு அருமையா அழகா சொல்றேன் பாருங்க. ஆலிம் பெருமக்களே, அரபி படித்த பண்டித பெருமக்களே, உங்களை பார்த்து கேட்கின்றோம். மக்களை பாழாய் போன வழிகட்ட கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அவர்களும் அந்த அறியாமையினால் இமாம் ஜுப்பா போட்டிருக்கிறார், தொப்பி போட்டிருக்கிறார், 7 வருடம் அரபி ஓதி இருக்கின்றார். இவர் சொல்ற மார்க்கம் சரியாகத்தான் இருக்கும் நம்பி என் அருமை இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்களே. மறுமையிலே இமாம்கள் ஆகிய நீங்களும் பாமர மக்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நின்றால் நீங்கள் அவர்களை காப்பாற்றுவீர்களா? அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர் என கூறுவார்கள். எங்கள் இறைவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக என்று பாமர மக்கள் உங்களுக்கு எதிராக வந்து ஒரு நாளையிலே நிற்பார்கள். இல்லை என்று சொன்னால் எங்கள்கிட்ட வாங்க. மார்க்கம் படித்த ஆளுங்கள் எங்ககிட்ட இருக்காங்க. அழகான முறையில் டேபிள் போட்டு உட்கார்ந்து பேசுவோம். நீங்க காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. பால் பொங்குனாக்கா நீ பரக்கத்து உனக்கு பொங்கும் என்று மக்களுக்கு வழிகாட்டினீர்களே, அந்த பொங்குற ஹதீஸ் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இப்ப கூட சொல்றோங்க, நாங்க பொங்க வைக்கிறோம். 10 லிட்டர் பாலை காய்ச்சி பெரிய அண்டால வச்சு நல்லா பொங்க வைக்கிறோம். காட்டி எங்களை உங்களுடைய வழிக்கு கொண்டு வந்துருங்களேன். ஜமாத்தே கலைச்சிடுறாங்க. தமிழ்நாடு தவி ஜமாத் என்ற ஒரு ஜமாத்தே வேண்டாங்கிறேன். நீங்க காட்டுகின்ற பேர்ல என்னங்க இருக்கு? எதுக்கு இங்க ஒரு பள்ளிவாசல், அங்க ஒரு பள்ளிவாசல்? உங்க பள்ளிவாசல தான் இடம் இருக்கு. நீங்களும் பாங்கு சொல்றீங்களே, நீங்களும் அல்லாஹ் தானே வணங்குறீங்க, முகமது நபியை தானே பின்பற்றீங்க, உங்க பள்ளிக்கு வந்துடுறோம். நீங்க செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் குர்ஆனிலே இருந்தும் ஹதீஸிலே இருந்தும் ஆதாரத்தை காட்டுங்கள். அன்பா சொல்றோம். ஏன்னா இங்க வரும்போதே நிர்வாகிகள் சொன்னாங்க, அன்பா சொல்லுங்க. இதுக்கு மேல எப்படி அன்பா சொல்றது? விருந்து போட்டு சொல்லணுமா? ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தி விருந்து போட்டு கூப்பிட்டு கூட சொல்றோம். தொப்புள்ள கை கட்டி நிக்கிறீங்களேங்க, அல்லாஹ் அக்பர் தொப்புள்ள கீழே கை கட்டி நிக்கிறீங்களே, கேட்கிறேன் என்ன ஆதாரங்கள்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒருவன் தொழுகைக்கு வரதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படி வந்தவனுடைய நன்மையை பாழாக்கக்கூடிய வேலையை செய்கின்றீர்களே, என்ன ஆதாரம்? ஆதாரம்லாம் தேவையில்லை, நான் சொல்வதுதான் ஆதாரம். ஷாஃபி இமாம் சொன்னார், அனஃபி இமாம் சொன்னார், மாலிக் இமாம் சொன்னார், ஹம்பலி இமாம் சொன்னார், முன்னோர்கள் சொன்னார்கள், நாதாக்கள் சொன்னார்கள், மகான்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள். ஊர் மக்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தோம், தொப்புளிலே தான் கை கட்டுவோம், கருகுமணி தான் கட்டுவோம், வாழமரம் தான் கட்டுவோம்,
மௌலிது தான் ஓதுவோம், ஃபாத்தியாக்கள் தான் ஓதுவோம். வஹியை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். மீலாது விழா கொண்டாடுவோம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய கடமை என்ன? எவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நினைவுறுத்தப்பட்ட பின்னால் அதை எவன் புறக்கணித்து விடுகின்றானோ இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், அத்தகைய பாவிகளை நாம் பழி வாங்கியே தீருவோம் என்று அல்லாஹ் சொல்றோம். நாங்க விட்டுருவோம், உங்களை சண்டை வேண்டாம், உங்களை நாங்க அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டோம், எங்களுக்கு அதுக்கு தேவையும் இல்லை, வன்முறை பாதையை நாங்கள் காட்டவும் இல்லை. சத்தியத்தை சொல்லுவோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், அத்தகைய பாவிகளை நான் பழி வாங்கியே தீருவேன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்க தப்பிப்பீர்களா? என் அருமை சகோதரர்களே, உண்மையாக உளம் திறந்து அன்போடு சொல்லுகின்றேன், வேண்டாம் இந்த விஷ பரீட்சை உங்களுக்கு. அல்லாஹ்வை நோக்கி வருவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் காட்டிய பாதையில், அல்லாஹ் சொல்லக்கூடிய பாதையில் நாம் பயணிப்போம் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஈடற்றத்தை பெறத்தக்கதாக இருக்கும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹயாத்தாவோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்தை இறக்குகின்றான், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக ஆக்கிவிட்டோம், இந்த மார்க்கத்தை நாம் பொருந்தி கொண்டோம். வரலீதுலக்கும் இஸ்லாம தீனா, மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. உங்களுக்கு என்ன கேள்வி வேணும்? உங்களுக்கு கல்யாணம் பண்றது எப்படின்னு தெரியலையா? நாங்க காட்டுறோம் குர்ஆன் ஹதீஸ்ல. புள்ள பெத்த பிறகு என்ன செய்யணும் தெரியலையா? பேர் வைக்க தெரியலையா? நாங்கள் காட்டுகின்றோம். கபூர்ல எப்படி அடக்கம் பண்ணணும் தெரியலையா? அடக்க செஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியலையா? எப்படி கஃன் போடணும் தெரியலையா? எப்படி வியாபாரம் பண்ணணும் தெரியலையா? எப்படி தொழுக வைக்கணும் தெரியலையா? என்ன ஓதணும் தெரியலையா? எல்லாவற்றையும் A to Z குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நாங்க காட்டுறோம். குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு என்ன குறை வச்சது? எதை இல்லைன்னு சொன்னது? எதுல பற்றாக்குறை வந்தது? எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் முழுமையாக இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் வைத்திருக்க, இது அல்லாத புதிய மார்க்கம் வேண்டும், புதிய பாதை வேண்டும் என்று இதை விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையை நாம் மேற்கொள்வோம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை மறுமையிலே சந்திக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் வாங்க எங்க ஆபீஸ்க்கே வாங்க, அல்லது நாங்க உங்க ஆபீஸ்க்கு வரோம், உட்கார்ந்து கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். என்னென்ன டவுட்லாம் இருக்கு பா, எங்களுக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்குன்னு கேள்வி கேளுங்க. அன்பான முறையில் ஆதாரத்தை எடுத்து காட்டி நாங்க பதில் சொல்றோம். பதில் சொல்லுவோம் என்று சொன்னால் அதுல என்ன உடன்பாடு வந்துருமே. அந்த உடன்பாடு வந்த நிலையில பிரிவினைக்கு என்ன வேலை இருக்கு? குழப்பத்துக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு அல்லாஹ் ஒரு தூதர் இருந்தால் ஒரு வழிமுறை தானே இருக்க முடியும். 4 இமாம்களை பின்பற்ற சொல்றீங்களா? அதுல என்ன அடிப்படை இருக்கு? ஒரு தூதர் 4 விதமாக தொழுது காமிச்சாங்களா? ஒரு தூதர் 4 விதமாக நோன்பு காமிச்சாங்களா? ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி எப்படி வந்துச்சு? அப்ப மதகுபல் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி இன்றைக்கு ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய மார்க்கத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த பிதஅத் அனாச்சாரங்களை விட்டு எல்லாம் விலகி தூதர் காட்டிய தூய வழியிலே நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த சிறுதொண்டா நல்லூரிலே எங்களுடைய ஜமாத்தின் வாயிலாக அன்பான அழைப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர்துவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.